இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் நித்யஸ்ரீ புதுசாக என்ன கற்றுக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா லிட்டி. என்ன நித்யா என்ன செய்ய போகிற? லிட்டி. அதுக்கு வந்து பொட்டுக்கடலை மாவு, அதை வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கோதுமை மாவு இந்த சைஸ் எடுத்துக்கணும், உருண்டை. இந்தடா கிண்ணம் பண்ணு. இன்னைக்கு அவங்க அப்பா தான் சொல்லி தர்றாரு. இது வந்து பீகார் ஸ்பெஷல், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ லீவுனாலே பசங்களுக்கு சொல்லி கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்பா செய்யறது மாதிரி செய். இப்படி செய். அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். அப்பா செய்யறப்ப வச்சு இதை இப்படி செய்யணும். இந்த சைடு மேலே தூக்கி விடு. செய். சரி, ஓகே. மசாலா வை, உள்ள மசாலா வை. செல்லக்குட்டி அழகாக செய்கிறா பாருங்க. மசாலா வைங்க. மசாலா நிறையா வை. அப்பா வேர்த்து கொட்டுது. நிறையா வை. வச்சு நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிக்கணும். வெரி குட். இது வந்து ட்ராவலுக்கெலாம் எடுத்துகிட்டு போனால் 2 நாளானாலும் கெடாது, சூப்பராக இருக்கும். அப்படி செஞ்சதை வந்து நல்லா உருட்டி இப்படி எண்ணெயில் போட்டு நவருமா. ஏம்மா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நல்லா வெடித்து வரணும். இந்த மாதிரி இந்த பாருங்கள், வெடித்து வருது பாருங்கள். அதுதான் பதம். நமக்கு இன்னும் கொஞ்சம் செவக்கணும். செவந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இப்படி இருக்கும். உள்ளே வந்து மசாலா இந்த மாதிரி இருக்கும், வெடித்து. சாப்பிடுங்க. அது க்ரீன் சட்னி டேஸ்ட் பார்க்க போகிறா நித்யஸ்ரீ. எப்படி இருக்கு கேளு. சூப்பராக இருக்கா? ஆஹா ஓஹோ. சரி, ஓகே, பாய். சூப்பராக இருக்குது. பாய் சொல்லு.